பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகிற ஆண்டாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் நிச்சயம் இந்த வருஷத்திலே ஆசீர்வாதமான சந்ததியாக மாற்றுவார். அவர் ஆசீர்வாதமாக்குகிற ஒரு ஆண்டாக, பலனுள்ள ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக, சுகபலத்தின் ஆண்டாக, ஜெயத்தின் ஆண்டாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டாய், வல்லமே தரித்து கொள்கிற ஆண்டாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆசீர்வாத மன்னா மூலமாக தேவன் இந்த ஆண்டின் முதல் செய்தியிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை செய்தார். எத்தனையோ தீமை நன்மையாய் மாற்றினார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலும் கூட இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷத்தில் என்ன நடக்கும், இந்த வருஷத்தின் சூழ்நிலையை கர்த்தர் எப்படி மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கை இன்னும் மாற்றம் வருமா, தேவன் என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாரா, என்னுடைய பிரச்சனை தீருமா, கடன் தீருமா, என்னுடைய சூழ்நிலையில் ஒரு விடுதலை கிடைக்குமா, இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வாதமான ஆண்டுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை, மகிமை வெளியரங்கமாக்குகிற ஆண்டுக்கு ஒரு மாற்றத்தை நம் வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு பேசுகிறார். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. The Lord has made room for us. We shall be fruitful in the land. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் ஈசாக்கின் பஞ்சத்தை மாற்றுகிற அதிகாரம். அதே நேரத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்த ஒரு அதிகாரம். அதோடு கூட ஈசாக்குக்கு எதிராய் வந்த ஏசேக்கு சித்தனாவை கர்த்தர் ரகபோத்தாய் மாற்றின அதிகாரம். இந்த அதிகாரத்திலே கர்த்தர் ஈசாக்கை அவர் சந்திக்கிறார். அவனுடைய சூழ்நிலையை, பஞ்சத்தின் சூழ்நிலையை மாற்றுகிறார். அவனை ரகபோத்தில் கொண்டு நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, ஏன் அவர் ஈசாக்குக்கு ரகபோத்தை கொடுத்தார்? அவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுங்க. நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்குத்தான் ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாம் மூலமாய் பலிபீடத்தில் வைக்கப்பட்டான். நாமும் இன்றைக்கு நம்மை, குடும்பத்தை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு அது ஏற்றதாக இருக்கும். அல்லேலூயா. இதுவரை ஒப்பு கொடுக்காததை ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, ஈசாக்கின் கீழ்ப்படுதல் நிமித்தம் பஞ்ச நாட்களில் அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். நாம் இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைகளுக்கு, தேவ சுத்தத்துக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு தீங்கு வராதபடி ஏசேக்கு சித்தனா வரலாம். பொறாமை கொண்ட ஜனங்கள் சூழ்ந்திருக்கலாம். கடந்த வருஷமெல்லாம் சஞ்சலம், தவிப்பு, பிரச்சனை, குழப்பம், போராட்டம் என்று நிறைய யுத்தங்களை பார்த்திருக்கலாம். கர்த்தர் உங்களை விட்டு விலகாதவரும் உங்களை கைவிடாதவருமாயிருந்து இந்த வருஷத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறார். ஈசாக்கின் மேல் தேவ தரிசனமும் திட்டம் இருந்ததுனால அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாமல் தேவன் பாதுகாத்தார். அதே போல நம்மையும் பாதுகாத்து, நம் குடும்பத்தை பாதுகாத்து, நம்முடைய ஆவிக்குறி வாழ்க்கை, நம்முடைய ஊழியத்தை, சபையை பாதுகாத்து அவர் எப்பேற்பட்ட ஏசேக்கு சித்த
சாத்தனா வந்து நம்மை வெறுமையாக்க நினைத்தாலும், நமக்கு எதிரான தடைகளை கொண்டு வந்தாலும், ரெகபோத் என்ற ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஃப்ரூட்ஃபுல் லேண்ட், ஆசீர்வாதமான ஒரு எல்லைக்குள் நாம் வரப்போகிறோம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிவோம், பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை நம்புவோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லா கண்களும் மூடி உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். எங்கள் குடும்பத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டு 2024க்காக நன்றி நன்றி நன்றி. கடந்த ஆண்டெல்லாம் எங்களை காத்து நடத்தினீர். எத்தனையோ ஆபத்து பொல்லாப்பைக்கு விலக்கி இந்த புதிய ஆண்டை மகிமை வெளியரங்கமாகிற ஆண்டாய் கொடுத்து ரெகபோத்திலே நடத்துகிற ஒரு மகிமையை வைத்திருக்கிறீர். அந்த மகிமைக்குள்ளாக ஆண்டவர் அந்த நாட்களிலே ஆண்டவரே நீ ஈசாக்கை கொண்டு வருவதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்தானே. ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தானே. அவன் எந்த பிரச்சனை வந்தாலும் உம்மிடத்தின் ஆண்டவர் உம்முடைய ஆலோசனையின்படி அவன் கீழ்ப்படிந்து நடந்தானே. அவன் வேறு இடம் பெயர்ந்து போகத்தக்கதாக உம்முடைய சித்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தன்னை மாற்றிக்கொண்டானே. 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தாலும் கர்த்தரை மாத்திரமே அவன் நம்பிக்கொண்டிருந்து அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ரெகபோத் என்ற ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய பலிபிடம் கட்டுகிற மேன்மைக்குள்ளாகவும் நடத்தப்பட ஒப்பு கொடுத்தானே. அப்படியா இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமாய், விடுதலையாய், சுகமாய், பலனாய், ஜெயமாய், ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இதுவரை பார்த்த இயேசுக்கு சித்த நாட்கள் ஒளிந்து போகட்டும். பொறாமை கொண்ட ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. ரெகபோத் என்ற தேவ மகிமையின் ஆசீர்வாதத்திலே, தேவனுடைய கரத்தின் ஆசீர்வாதத்திலே, தேவனுடைய விடுதலையின் ஆசீர்வாதத்திலே, தேவனுடைய சுகபலன் ஆசீர்வாதத்திலே, களஞ்சியங்களை நிரப்புகிற ஆசீர்வாதத்திலே, எல்லா நன்மை கிருபையும் ஆசீர்வாதத்திலே ஒவ்வொருத்தரையும் நிரப்பி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. உமக்காக பலிபீடம் கட்டுகிறவர்களாய் ஆசீர்வதிப்பீராக. சாட்சியாய் நிறுத்துவீராக. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இழந்த நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக. பாதுகாப்பை கொடுத்து நடத்துவீராக. இந்த வருஷம் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நம்ப, கீழ்ப்படிய, ஒப்பு கொடுக்க கர்த்தரை மாத்திரம் பற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. எல்லா தடை நீங்க உண்மையா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகி ரெகபோத்துக்குள் நடத்தப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ரெகபோத் ஒவ்வொரு நாளும் உண்டு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென்.